ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு TAF IAS அகாடமி. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஜியோ பேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் ஜியோ பேக்ஸ்? வாட் ஆர் தீஸ் ஜியோ பேக்ஸ் யூஸ்டு ஃபார்? உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் உங்களுக்கு வேல்யூ அடிஷன் கூட இது எக்ஸாம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிக்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். எஸ், என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நமக்கு இது வந்து ரிவர், பிரம்மபுத்திரா ரிவர். ஓகே, இந்த பிரம்மபுத்திரா ரிவர் பேங்க்கில் நமக்கு இந்த பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ என்ன பர்பஸாக இருக்கும்? எஸ், இரோஷனை தடுக்கிறதுக்கு. ஸோ ப்ரிவென்டிங் இரோஷன். ஓகே, ஸோ பிக்சர் பார்த்தோன்னே நமக்கு என்னடா அது ஜியோ பேக்ஸ் அப்படின்னு நமக்கு பிக்சர் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு ஜியோ பேக்ஸ் வந்து எக்ஸாக்டாக என்ன, அதனுடைய டெஃபினிஷன், அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஜியோ பேக்ஸ் ஆர் ஜியோ டெக்ஸ்டைல் பேக்ஸ். ஓகே, ஸோ பிளெண்டட் வேர்டாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜியோ பேக்ஸ், தீஸ் ஆர் நத்திங் பட் ஹெவி டியூட்டி permeable fabric containers made from synthetic polymers. ஓகே, பிளாஸ்டிக்கில் தான் சிம்பிளி. ஓகே, பாலிப்ரோப்ளீன் ஆர் பாலியஸ்டர் அதில் மேக் பண்ணுற ஹெவி டியூட்டி கண்டெய்னர்ஸ். நமக்கு பிக்சர் பார்த்தாலே தெரியும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ permeable. ஓகே, ஐம் சாரி. எஸ், அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித், உள்ளுக்குள்ளே பார்த்தாலே தெரியுதா, கையில் வச்சுருக்காங்கல்ல, வெயிட்டாக இருக்குது. என்ன இருக்குது அப்போது? ஸோ இட் இஸ் ஃபில்டு வித் சாண்ட், சாயில் ஆர் dredged மெட்டீரியல். அண்ட் வாட் டு they do? They act as flexible building blocks used in civil engineering and environmental protection. ஸோ இந்த வகையில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷனில் நமக்கு எரோஷனை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்டெபிலைசிங் த ஸ்லோப்பி ஏரியாஸ் அண்ட் பில்டிங் கோஸ்டல் பேரியர்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், கோர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜியோ பேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எரோஷன் கண்ட்ரோல். அந்த பர்பஸ்க்காக தான் இப்போ பிரம்மபுத்திரா ரிவர் பேங்க் சைட் வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இட் ஸ்டாப்ஸ் வாட்டர் கரண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் வாஷிங் அவே சாயில் ஆர் சாண்ட் ஆன் பீச்சஸ் அண்ட் ரிவர் பேங்க்ஸ். புரியுதா? தென் ஃபில்ட்ரேஷன் அண்ட் ட்ரைனேஜ். ஓகே, இட் லெட்ஸ், அதாவது ஜியோ பேக்ஸ் என்ன பண்ணுது, க்ளீன் வாட்டரை வந்து உள்ளே விடுது. வேரஸ் அந்த சாலிட் மெட்டீரியல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து உள்ளே வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ வாட்டர் கேன் ஈஸிலி பாஸ் த்ரூ, அதுதான் அந்த பெர்மியபிள் ஃபேப்ரிக் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் ஷோர் லைன் ப்ரொடெக்ஷன். இட் ஆஃபர்ஸ் சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் ஆல்டர்னேட்டிவ் டு ரிஜிட் கான்க்ரீட் சீ வால்ஸ் ஆர் ஹெவி ராக்ஸ். முன்னாடி நமக்கு இப்படி தானே இருக்கும், இப்போ இன்னுமே நிறைய சீஸில் இதுதான் இருக்குது. கரெக்டாக நமக்கு அந்த கான்க்ரீட் சீ வால்ஸ் இருக்கும், இல்லைனா அந்த ராக்ஸ் மூலமாக வந்து நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. வைரஸ் இந்த இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் சாஃப்டாக இருக்குது. ஓகே, ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது இந்த கான்க்ரீட் சீ வால்ஸுக்கு. இந்த ஜியோ பேக்ஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ எக்கலாஜிக்கல் ஃப்ரெண்ட்லினஸ். இட் அலவ்ஸ் நேச்சுரல் வெஜிடேஷன் டு க்ரோ த்ரூ ஆர் அரவுண்ட் த ஃபேப்ரிக் ஓவர் டைம். ஓகே, ஸோ அது இருக்குன்றதுனால நமக்கு இந்த நேச்சுரல் வெஜிடேஷன், ஏதாவது பிளான்ஸ் வளர்றதோ இல்லை ட்ரீ ஃபர்தராக க்ரோ ஆகுறதோ எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதை சுற்றியோ இல்லை அதுக்குள்ளே கூடிய வளர்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதனுடைய காமன் யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரொடெக்டிங் ரிவர் பேங்க்ஸ். ஓகே, அண்ட் கோஸ்டல் இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் அண்ட் டீ வாட்டரிங். தட் இஸ் நமக்கு அந்த ஸ்லட்ஜ், வெட் ஸ்லரி எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி சாலிட் வேஸ்ட்டை ட்ரையாக கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ எஸ், தீஸ் ஆர் த மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜியோ பேக்ஸ். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு இப்போது இந்த பிரம்மபுத்திரா ரிவர் பேங்க்ஸில் வந்து வச்சிட்ருக்காங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நெத்தன்யாஹூ ரிஜெக்ட்ஸ் ட்ரம்ப்ஸ் 15-point ப்ரப்போசல் ஃபார் காசா. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு பக்கம் யூஎஸ் அண்ட் ஈரான் வந்து அகெயின் வந்து ஒரு டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹொர்மூஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்மூஸ் இஷ்யூ வந்துட்டுருக்கு. மீன்வாயில் ஹொர்மூஸ் வந்து நமக்கு ஈரான் அண்ட் ஓமான் எப்படி வந்து ஃபர்தராக கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வருது. இந்த மாதிரி நிறையா பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக. ஸோ இந்த டைமில் நமக்கு இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு, இஸ்ரேல். எஸ், இஸ்ரேல் காசா இஷ்யூ. கரெக்டாக, பாலஸ்தீனியன்ஸ். எஸ், ஸோ இங்கே நமக்கு ட்ரம்ப்போடைய, அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு 15-point ப்ரப்போசலை வந்து இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏர்லியராக நமக்கு ஈரான் மேலே வார் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் டுகெதர் ஸ்டார்டட் த வார் ஆன் ஈரான், அப்படி தான் பார்த்துருக்கோம். கரெக்டாக. பட் இந்த விஷயத்தில், காசா விஷயம் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கொஞ்சம் ஸ்டபர்னாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அண்ட் அதில் மேஜர் அந்த 15-point ப்ரப்போசலில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் அதில் மேஜராக இப்போ என்ன காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே,
and this is your basics or background. Israel led by Benjamin Netanyahu prime minister and Hamas அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு அந்த காசா அந்த சைடு வந்து இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அதாவது ஒரு மிலிட்ரி குரூப்பு அங்கே இருக்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து லீட் பண்ணுறது. தென் US, எஸ், ஓகே, இதுதான் தீஸ் ஆர் த பார்ட்டிஸ் ஆர் பிளேயர்ஸ் இன்வால்வ்ட். நவ் 15 பாயிண்ட் பிளானை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டிஸ்அக்ரிமெண்ட்? ஃபர்ஸ்ட் அதில் ரெண்டு கோர் விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ப்ரப்போசலில். ஒன்று வந்து ஹமாஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து சரண்டர் பண்ணணும். ஓகே, பாலஸ்டீனியன் கவர்மெண்ட் கிட்டேயே. யார்கிட்ட சரண்டர் பண்ணணும்? பாலஸ்டீனியன் கவர்மெண்ட் கிட்டேயே. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னது? இஸ்ரேல் வந்து அவங்களுடைய ஃபோர்ஸஸை காசாலேருந்து வெளியே எடுக்கணும். ஓகே, புரியுதா? ஸோ ஹமாஸ் வந்து அவங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் பாலஸ்டீனியன் கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்ணணும், ஆர் கவர்னிங் பாடி சிம்பிளாக. ஓகே, வேரஸ் இஸ்ரேல் வந்து அவங்க ஃபோர்ஸஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும். ஓகே, பட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க? இல்லை, நாங்கள் மொத்த ட்ரூப்பும் கம்ப்ளீட்டாலாம் வெளியே வர மாட்டோம், எங்களுக்கு வந்து உறுதியாக தெரியணும் ஹமாஸ் கிட்ட எந்த விதமான வெப்பன்ஸும் இல்லைன்றது எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எந்த முடிவுனாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கோர் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஓகே, அண்ட் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் cannot yield to this proposal mainly because நமக்கு இஸ்ரேலில் குயிக்காக இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் எலெக்ஷன்ஸ் வந்து வர்றதா இருக்குது. ஓகே, நேஷ்னல் எலெக்ஷன்ஸ். ஸோ பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்களுடைய கவர்மெண்ட் அகெயின் பவருக்கு வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி டைமில் இஸ்ரேல் இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். கரெக்டாக ஹி ஹாஸ் டு ப்ளே திஸ் ஃபேர்லி அண்ட் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ இட் actually demonstrates a willingness by Israeli leadership to challenge US diplomatic proposals. Okay, so இந்த டைமில் தான் நமக்கு என்ன தெரியுது? ஸோ இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், அதாவது நேஷ்னல் எலெக்ஷன், நேஷ்னல் பால்ஸ், நேஷ்னல் லெவலில் கண்ட்ரி வந்து எலெக்ஷன் போக போகுது. இந்த டைமில் நமக்கு நம்மளுடைய அத்தாரிட்டி, நம்மளுடைய பவர் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ யூஎஸ்னுடைய டிப்ளமேட்டிக் ப்ரப்போசலை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கூட இஸ்ரேல் இஸ் ரெடி. ஓகே, ஸோ அதனாலேயே அவங்களுடைய சோஃபார் காசா பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்டேட். லெட் அஸ் see further what happensன்றதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஆமண்ட் சீசன். ஸோ எஸ், காஷ்மீர் வேலியில் இங்கே புல்வாமா மாவட்டம் இது ஆக்சுவலி. ஓகே, ஆல்மண்ட் கல்டிவேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, சி லுக் எட் தி ஆல்மண்ட் ட்ரீஸ். ஆல்மண்ட் எப்படி க்ரோ ஆகியிருக்கு. ஓகே, ஸோ எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ எஸ், ஆல்மண்ட் கல்டிவேஷன் இன் இந்தியா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய பொட்டானிக்கல் ப்ரொஃபைல் நேம் என்னது? ப்ரூனஸ் டல்சிஸ். ஓகே, அண்ட் இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ரொசேசியே. ஓகே, அண்ட் இட் இஸ் அ டெம்பரேட் நட் க்ராப். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் நமக்கு எங்கே க்ரோ ஆகுது? ஹிமாலயன் ஏரியாஸில் க்ரோ ஆகுறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஏன்னா நமக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அதை ஆஃபர் பண்ணுது. ஓகே, அண்ட் தே ஆர் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் வாட்? த கிங் ஆஃப் நட்ஸ் due to its high nutritional value, healthy fats and market demand. Yes, ஒரு கிலோ பாதாம் வாங்க முடியுமா நம்மளால்? எவ்வளோ காசு வருது? ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து மற்ற நட்ஸ் வாங்குறதுக்கும் பாதாம் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ எஸ், மார்க்கெட் டிமாண்ட் அந்தளவுக்கு இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய ப்ரைஸ் வேல்யூவும் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், அதாவது இட் இஸ் நேட்டிவ் டு சென்ட்ரல் அண்ட் சவுத் வெஸ்ட் ஏஷியா. ஓகே, ஆமண்ட்ஸ் அதுக்கப்புறம் காஷ்மீர் வேலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 16th century தான். நமக்கு அந்த பர்ஷியன் ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வெஸ்ட் சைட்லேருந்து, மிடில் ஈஸ்ட் அந்த சைட்லேருந்து, வெஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அந்த சைட்லேருந்து நமக்கு காஷ்மீர் வேலியில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரைமரி கமர்ஷியல் கேஷ் க்ராப். ஓகே, எஸ்பெஷலி காஷ்மீர் வேலியில் அதிகப்படியாக மக்கள் வந்து இந்த ஆல்மண்ட் கல்டிவேஷனில் தான் ஈடுபடுறாங்க. அண்ட் இட் இஸ் அ லைக் ஹை yielding க்ராப் ஃபார் தெம். ஓகே, அண்ட் இதனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், இட் ரெக்வயர்ஸ் டிஸ்டிங்க் சில்லிங் ஹவர்ஸ் டியூரிங் வின்டர் டார்மன்சி அண்ட் டு பிரேக் பட் டார்மன்சி. ஓகே, அதாவது நமக்கு ஒரு 300 to 600 hours வந்து பிலோ 7 degree Celsius வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், டிபெண்டிங் ஆன் த வெரைட்டி. சி ஆல்மண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எஸ்பெஷலி இந்த கமர்ஷியல் சேல்ஸ் பண்ணுறாங்கன்றப்போ அதுலேயே உங்களுக்கு இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்கிறோம் அது மாதிரியே இருக்குது. ஓகே, அண்ட் சம்மர் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமமே நமக்கு 35 degree Celsius தான். ஸோ 30 to 35 degree Celsius தான் ஒரு ஐடியல் டெம்பரேச்சராக இருக்குது சம்மர் டைமில். ஓகே, அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டு ஸ்ப்ரிங் ஃப்ராஸ்ட். ஓகே, ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். அண்ட் ரெயின்ஃபாலோடைய ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இட் த்ரைவ்ஸ் அண்ட் ட்ரைவ் சம்மர்ஸ். ஓகே,
சப்போஸ் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா டிசீசஸ், அதாவது ஃபங்கல் டிசீசஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் அந்த செடியெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் சாயில் பொறுத்த வரைக்கும் இட் ப்ரிஃபர்ஸ் டீப் ஃபர்டைல் வெல் ட்ரெயின்ட் லோமி சாயில்ஸ் ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர். அதனுடைய பிஹெச் பாருங்கள் 7 to 8.5 தான். ஓகே, ஸோ ரொம்ப வந்து அசிடிக்காக இருக்கக்கூடாது, அந்த பேஸ் அந்த இது வந்து மெயின்டைன் ஆகணும் பிஹெச். ஓகே, ஆல்மண்ட் ட்ரீஸ் ஆர் ஹைலி சென்சிட்டிவ் டு வாட்டர் லாகிங் அண்ட் சாயில் செலினிட்டி. ஸோ சாயில் செலினிட்டி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் agroclimatic and soil requirements for the cultivation of almond. ஓகே, நவ் மேஜர் ஆல்மண்ட் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் இன் இந்தியா. மேம் அப்போ இந்தியாவில் காஷ்மீர் வேலியில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டி அங்கே தான். நம்மளுடைய இந்தியாவுடைய டோட்டல் டொமஸ்டிக் டிமாண்ட் அந்த அவுட்புட்டில் டொமஸ்டிக் ஆல்மண்ட் அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்து அவுட்புட் கொடுக்குறாங்க. ஓகே, அதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ புல்வாமா மாவட்டத்தோடைய இது தான் நம்ம பிக்சரில் பார்த்தோம். பராமுல்லா, பட்கம் அண்ட் அனந்த்நாக் இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிகப்படியாக கல்டிவேஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நியர்பை ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் இருக்குது. அதே அது செகண்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ப்ரொடியூசர், தட் இஸ் ஆஃப்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, அங்கே வந்து கின்னௌர், ஷிம்லா, மாண்டி, சோலான் அண்ட் சம்பா இங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ நமக்கு எங்கெல்லாம் கல்டிவேஷன் வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், ராஜஸ்தான் அண்ட் மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இதனுடைய கல்டிவேஷன் கொஞ்சம் ஸ்மால் பாக்கெட்ஸில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அகெயின் ஒரு பிக்சர் ஆர்டிக்கல் தான் எடுத்திருக்கேன். சி இட் இஸ் டாக்கிங் அபவுட் கொம்மு கோயா ட்ரைபல் டான்சஸ். ஓகே, கொம்மு கோயா ட்ரைப் பற்றி அவங்களுடைய ஈவெண்ட், இது ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்க? வேர்ல்ட்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள் டே. எஸ், புரியுதா? இண்டிஜினஸ் பீப்புள் டே. ஓகே, அதுதான் இந்த கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கோயா ட்ரைப் அண்ட் கொம்மு கோயா டான்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு அகெயின் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கோயா ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா தே கால் தெம்செல்ஸ் கொய்டூர் அண்ட் தே ஆர் அ மேஜர் டிராவிடியன் ஸ்பீக்கிங் ட்ரைபல் கம்யூனிட்டி. சி நம்ம இந்த பிக்சரை எங்கே எடுத்திருக்கோம்? ஹைதராபாத்தில். ஓகே, ஸோ ஒரு சவுத் இந்தியா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து டிராவிடியன் ஸ்பீக்கிங் தெரியுதா? ஓகே, டிராவிடியன் கம்யூனிட்டியாக இருக்காங்க. அண்ட் தே இன்ஹெபிட் the forest regions along Godavari river basin across Telangana, Andhra Pradesh, Odisha and Chhattisgarh. Okay, அண்ட் இவங்களுடைய கொம்மு கோயா டான்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் கொம்மு மீனிங் ஹார்ன். நம்ம தமிழில் கொம்புன்னு சொல்லுவோம்ல, அதே தான். ஓகே, அண்ட் கோயான்றது அவங்களுடைய ட்ரைப் நேம். ஸோ கொம்மு கோயா, சி அவங்க கையில் வச்சிருக்கிறது அவங்களுடைய அட்டையர்ஸ் தெரியுதா? And see about their attire and headgear. Men wear distinctive headgear made of decorated bovine or bison horns. அவங்களுடைய தலைப்பகுதி பாருங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் he is keeping it here. அண்ட் விமன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா they wear traditional head pieces decorated with hen feathers and fabric. ஸோ இந்த கோழி இறகுகள் சொல்லுவோம்ல, அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஹெட்டில். ஓகே, I'm sorry. Okay, yes. And they are typically performed during Bhumi Pandaga, that is festival of land celebrate பண்ணுற மாதிரி. அண்ட் ஆல்சோ crop harvesting டைமுக்கு நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்கணும், நல்ல விதமாக நல்ல வகையில் அறுவடை நடக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஓகே, அண்ட் டு கன்சர்வ் டிக்ளைனிங் வைல்ட் பைசன் பாப்புலேஷன், members of the Koya community have initiated an eco-friendly shift toward using palm leaves instead of real bison horns. ஓகே, சி நமக்கு இந்த பைசன் பாப்புலேஷன், ஏன்னா நம்ம வந்து அவங்க பேரில் என்ன இருக்குது, கொம்மு, ஹார்ன் மீனிங் பார்த்தோமா. ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் வேட்டையாடிருப்பாங்க, அதுலேருந்து அந்த ஹார்ன் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் இப்போ நம்ம அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அவங்களே என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, நம்ம பாம் லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ரியல் பைசன் ஹார்ன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்கிறதுனா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய டான்ஸுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், வி நீட் நாட் யூஸ் தி ஆக்சுவல் அனிமல்ஸ் ஹார்ன்ஸ், லெட்ஸ் யூஸ் பாம் லீவ்ஸ். ஓகே, அதுதான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் கொமுரம் பீம், சி நமக்கு RRR மூவி ஞாபகத்துக்கு வருதா? கொமுரம் பீமா, எஸ். He is a revolutionary tribal leader from Gond community.
அதில் என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் என்ன சொல்லுவாங்க, நான் கோண்ட் கம்யூனிட்டி சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ கோண்ட் கம்யூனிட்டி, ஓகே. அண்ட் அதனுடைய ரெவல்யூஷனரி லீடர் தான் இந்த கொமாரம் பீம் அப்படிங்கிறது. அண்ட் ஹீ லெட் அ ப்ரொட்டாக்டர் ரிபெலியன் டியூரிங் த 1930s அகெயின்ஸ்ட் த ஃபியூடல் ரூல் ஆஃப் நிசாம் ஆஃப் ஹைதராபாத். ஸோ நிசாம், அந்த ஹைதராபாத் ரூல் பண்ணது நிசாம் தான் இல்லையா. ஸோ நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கு அகெயின்ஸ்டாக அந்த ரிபெலியன் வந்து அவர் தான் லீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அகெயின்ஸ்ட் ஆப்ரெசிவ் ஜாகிர்தாஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ். ஏன்னா அந்த டைமில் ட்ரைபல் ரைட்ஸ் இல்லைன்னா ஃபாரஸ்ட் எவிக்ஷன் அப்படிங்கிற ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபாரஸ்ட்லேருந்து எவிக்ட் பண்ணுறது ட்ரைபல்ஸை, அவங்களுடைய காலகாலமாக வம்சமாக அந்த லேண்டை வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கல்டிவேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை ஆக்குபை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள அந்த இடத்துலேருந்து எவிக்ட் பண்ணும்போது பிரச்சனை வெடிக்குது கரெக்டாக. ஸோ அந்த ரிபெலியனை லீட் பண்ணதில் இவர் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ credited with coining the iconic slogan Jal Jungle Jameen. That is, Jal means water, jungle forest, Zameen means land. Okay. இண்டிஜினஸ் ரைட்ஸ் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிஜினஸ் ரைட்ஸ் வந்து எந்த விதத்துலையும் அடிமட்டமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடியவர். ஓகே. அண்ட் ஹீ காட் மார்டர்ட் இன் 1940 டியூரிங் அ போலீஸ் கன்ஃபரன்டேஷன் அட் ஜோடிகத். அண்ட் ஆதிவாசி ஃபோக்லோரில் அவரை ரொம்பவே வந்து சிறப்பாக பார்க்குறாங்க. அண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட்டுமே அவருக்காக கொமாரா பீம் அசிஃபாபாத் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்தையே அவர் பேரில் நேம் பண்ணி அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஓகே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 2/3 ஆஃப் நர்சிங் ஸ்டாஃப் நாட் லிஸ்டட் இன் நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி டேட்டா. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு நர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்ஆர்டிஎஸ் பற்றி ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் லான்ச்டு பை ஐஎன்சி, தட் இஸ் இந்தியன் நர்சிங் கவுன்சில், அலாங் வித் என்ஐசி, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். சி எந்த விதமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் என்ஐசியோட உதவி இல்லாமல் என்ஐசி டெவலப் பண்ணாமல் இருக்காது. ஸோ அலாங் வித் என்ஐசி, ஐஎன்சி, தட் இஸ் இந்தியன் நர்சிங் கவுன்சில், இந்த என்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் த major objective of this platform? See, நமக்கு பேர்லேயே இருக்கா. ஸோ இட் இஸ் டிசைன் டு மெயின்டைன் அ லைவ் சென்ட்ரலைஸ்ட் நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் ஆல் குவாலிஃபைட் நர்சிங் பர்சனல். ஓகே. ஸோ நேஷ்னல் லெவலில் நமக்கு நர்சிங் பர்சனல் பற்றின டீட்டெயில். ஓகே. And it generates a nurse unique identity card for each nurse. Okay. NUID. So it is their unique identity card throughout the nation, throughout India. And it covers auxiliary nurse midwives, registered nurses and registered midwives, and lady health visitors. See, nursesல நமக்கு 3 categories இருக்கு. Okay. So அந்த categories ஃபுல்லாகவே வந்து இதில் கவர் ஆகுது. And it is a நமக்கு INC பற்றி தெரிஞ்சுக்கணும்னா it is a statutory body. Indian Nursing Council has been established under Indian Nursing Council Act of 1947 under the Ministry of Health and Family Welfare. And this particular body is responsible for regulating nursing education and standardizing qualifications across India. See, நமக்கு எவ்வளோ ஒரு oldest council அப்படின்னு பாருங்க. And it is an autonomous body. Okay. So yes, that's the basics or background about this NRTS and INC. Now இப்போ இதில் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க? See, ஓவராலாக நமக்கு 46.02 lakh நர்சிங் பர்சனல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா. ஆனால் அதில் ஒன்லி 14.24 lakh வந்து தான் நமக்கு அந்த என்ஆர்டிஎஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அந்த ரெஜிஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். ஓகே. ஸோ மிச்சம் இருக்கிற கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 68% பேர் இந்த என்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான அந்த யூனிக் ஐடியா ஜெனரேட் பண்ணல அப்படிங்கிறது தான் இஷ்யூவாக இருக்குது. அண்ட் இதில் இன்டர்ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸுமே இருக்குது. டாப் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிகார் வந்து கிட்டத்தட்ட 99% ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய நர்சிங் ஸ்டாஃப் எல்லாருடைய லிஸ்ட்டு பேருமே அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான என்ஆர்டிஎஸில் ரெஜிஸ்டரில் இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். வேரஸ் பாட்டம் பெர்ஃபார்மர், அதாவது இந்த ஸ்டேட்ஸ்லாம் இன்னும்ப்பா ரொம்ப டவுனாக இருக்காங்கப்பா, ரெஜிஸ்டரே பண்ணல என்ஆர்டிஎஸில் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, நாகாலாண்ட், ஆந்திர பிரதேஷ். ஓகே. தமிழ்நாடுலாம் 12% தான் சோஃபார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரி, இதனால் என்ன மேம் அப்படின்னா, இட் கிரியேட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்பேக்ட். அதாவது நமக்கு வந்து டிலே ஆகுது. என்ஓசி அட்வைஸ், இப்போது நர்சஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த என்ஓசி கேட்பாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதை இஷ்யூ பண்ணுறதுக்கெல்லாம் டிலே ஆகுது. ஓகே. ஸோ இவங்க என்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணாதனால
அந்த இந்த மாதிரி என்ஓசி விஷயங்களில் டிலே ஆகுது. அண்ட் ஆல்சோ நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுக்கே பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அவங்க நர்சிங் அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கேயுமே வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கு டிலே ஆகுது. ஓகே, ஸோ இட் காசஸ் ஓவர்சீஸ் மைக்ரேஷன் ஹர்டில்ஸ் ஆஸ் வெல். அண்ட் ஆல்சோ மெனி ஸ்டேட் நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சில், அதாவது நமக்கு இந்தியன் நர்சிங் கவுன்சில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது. அப்படி ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் ஆப்ரேட்டிங் ஆன் தேர் ஓன். தட் இஸ் அவங்க வந்து என்ஆர்டிஎஸில் அவங்களே இன்டகிரேட் ஆகலை. ஸோ இதனாலேயே என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹேர்டில்ஸ் வந்து இன்னும் நிறையாவே நடக்குது. லைக் சென்ட்ரலில் இன்டகிரேட் ஆனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த என்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்மோட. வேறஸ் இங்கே என்ஆர்டிஎஸ் தனியாக இருக்குது, அது போக ஸ்டேட்ஸ் வந்து அவங்க தனியாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறது. ஸோ இது மூலமாக நமக்கு ஐஎன்சியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதில் என்ன இஷ்யூவோ என்ன சேலஞ்சஸோ மற்ற ஸ்டேட்ஸுக்கு அதை வந்து கிளியர் பண்ணணும், சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பிஜேபி எம்பி லிஸ்ட் பில் ஆன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சோஷியல் மீடியா ஃபார் சில்ட்ரன். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பாராட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? எஸ், ஆஸ்திரேலியா ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியா யூஸை வந்து அந்த சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 16 ஐ கெஸ், ஓகே, அவங்களுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் இதே வந்து நம்மளுக்கும் நடக்கலாம், அதாவது நம்ம கண்ட்ரிலையும் இந்த மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோமா. ஸோ அந்த வகையில் பிஜேபி எம்பி, அதாவது இது ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படின்னா என்ன? ஸோ நமக்கு பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் மினிஸ்டர்ஸ் அல்லாத எம்பிஸ், ஓகே, அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு பில்லு தான் இந்த ப்ரைவேட் மெம்பர் பில். ஓகே, எ பில் இன்ட்ரடியூஸ்டு பை எனி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹூ இஸ் நாட் அ மினிஸ்டர். அண்ட் ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரைடே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே வந்து நமக்கு ஆக்ட் ஆயிருமா, அதாவது கொண்டு வர பில் எல்லாமே வந்துட்டு நமக்கு சட்டம் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஃபார் வந்துட்டு நமக்கு ஒன்லி 14 such bills have been enacted since 1950. அண்ட் அந்த வகையில் இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லான சேஃப்கார்டிங் ஹெல்தி இன்டர்நெட் என்வாயன்மெண்ட்ஸ் ஃபார் லிட்டில் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ், ஷீல்டு. ஓகே, இந்த பில்லுடைய நேம் என்னது? ஷீல்டு பில். ஓகே, ஸோ இது எக்ஸிக்யூட்டிவ் பேக்கிங்கில் நடந்திருக்குன்னே சொல்லலாம். லைக் பிஜேபி எம்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷீல்ட் இஸ் அன் ஆக்ரோனிம் மீனிங் சேஃப்கார்டிங் ஹெல்த்தி இன்டர்நெட் என்வாயன்மெண்ட்ஸ் ஃபார் லிட்டில் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் 2025. இந்த பில்லை இப்போ லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு சோஷியல் மீடியா யூசேஜ் ஒரு அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா அதுக்குன்னு நமக்கு இருக்கிற லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்னது? ஐடி ஆக்ட் 2000. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் ரூல்ஸ், கரெக்டாக இன்டர்மீடியரி ரூல்ஸ் டைம் அண்ட் அகெயின் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எஸ், அது. அண்ட் இப்போ புதுசாக நமக்கு டிபிடிபி ஆக்ட் 2023 இருக்கா, அதில் வந்து நமக்கு ப்ரைவசி டேட்டா ப்ரொடெக்ஷன் பற்றி பேசுகிறோம். எஸ், ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லீகல் ஃப்ரேம் ஒர்க். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இதை ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் அதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி பேரண்டல் கன்சென்ட். ஓகே, சி இட் ப்ராஹிபிட்ஸ் சில்ட்ரன் அண்டர் 13 years of age, அதாவது 13 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஏதாவது ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இதிலெல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது பேரண்டல் கன்சென்ட்டோட தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சி ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் ஐ ஃபீல் இந்த 13 years இன்னுமே ஃபர்தராக 16 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. எஸ், 13 years, but still okay, we will see. And parental control dashboards, இது வந்து நமக்கு அந்த டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சே இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக், அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு டூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான ஒரு கைடன்ஸ், அதாவது பேரண்டல் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஃபோன்லேயே இருக்கு இல்லையா பேரண்டல் மோட், இப்போ யூடியூப் போனீங்கன்னா கிட்ஸ் மோட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அந்த பேரண்டல் கண்ட்ரோல் டேஷ்போர்ட் வந்து இருக்கணும். அதில் ஆக்டிவிட்டி மானிட்டர் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரைவசியை வந்து பார்க்குறதுக்கு, இல்லை ஸ்க்ரீன் டைம் லிமிட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் கண்டென்ட், அதாவது ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை 36 மணி நேரத்துக்குள்ளே ரிமூவ் பண்ணணும். இது வந்து
வந்து யார் வேணால் ரிப்போர்ட் பண்ணலாம், பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன்ஸோ யாராவது ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் கண்டென்ட் ஷுட் பி டேக்கன் டவுன் within 36 hours. Okay, and CSAM, that is content involving child sexual abuse material, that should be removed within 24 hours. Remember இப்போ ரீசெண்டாக கூட மெட்டா வந்து இதுக்காக அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், CSAM மெட்டீரியல் வந்து டிஸ்பிளே ஆகியிருக்கு அப்படிங்கிற இஷ்யூ. தென் applications must feature a dedicated report child harm button accessible to all users. ஓகே, ஸோ ரிப்போர்ட் சைல்ட் ஹார்ம் இது வந்து எந்த யூசர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணுறோன்னா அதில் இந்த ரிப்போர்ட் சைல்ட் ஹார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நான் ஆர் நீங்கள் அஸ் அ இண்டிவிஜுவல் யூசர் நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒரு சைல்டு அப்யூஸ் வந்து யூ ஆர் கம்மிங் அக்ராஸ் அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ரிப்போர்ட் சைல்ட் ஹார்ம் பட்டன் வந்து இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் எக்ஸ்பிளிசிட்லி பார்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரம் யூசிங் வெரிஃபிகேஷன் டேட்டா கலெக்டட் from children for behavioral profiling or toy. ஓகே, ஸோ இது வந்து நமக்கே தெரியும் கரெக்டாக. இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபோனை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வீட்லேயோ வேறு ஃபோன் வாங்கணுமான்னு பேசினா அடுத்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் ஃபோன்ஸ் தான் வரும் கரெக்டாக. இல்லை ஷூஸ் வாங்கணும் அப்படின்னு பேசினா அது ஷூஸாக வருது கரெக்டாக. ஏன் இப்போ சில டைம்ஸ் மனசில் நினைக்கிறதுலாம் கூட வருது. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியரல் ப்ரொஃபைலிங் ஒரு டார்கெட்டட் அட்வர்டைஸிங்கிறது நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க கரெக்டாக. நம்ம ஃபோன் யூசேஜ் நம்ம எதெல்லாம் தேடி பார்க்குறோம், எதெல்லாம் சர்ச் பண்ணுறோம், எஸ் இதை வச்சு தான் பார்க்குறாங்க. எஸ், ஆனால் இந்த மாதிரியான ப்ரொஃபைலிங் அண்ட் டார்கெட்டட் அட்வர்டைஸிங் சில்ட்ரனோட டேட்டாவை யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பெனால்ட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஃபினான்ஷியல் பெனால்ட்டிஸ் அப் டு ₹10 crore ஃபார் நான் கம்ப்ளையன்ஸ் பை சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ். ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் தான் இந்த ரூல். ஓகே, 10 கோடி வரைக்கும் ஃபினான்ஷியல் பெனால்ட்டி வந்து பே பண்ணுறதா இருக்கும் இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு கம்ப்ளை வித் எனி ஆஃப் தீஸ் ரூல்ஸ். அண்ட் வயலேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற பட்சத்தில் தேர் சர்வீஸ் கேன் பி பிளாக்ட் அண்டர் செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட் 2006. செக்ஷன் 69A ரிமெம்பர், இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் நிறைய இப்போ ரீசெண்டாக டெலிகிராம் கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி. ஓகே, அண்ட் இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் டெசிக்னேட்டட் இன்டர்மீடியரி ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் அப் டு 3 years imprisonment, a fine of ₹10 lakh or both for failure to exercise due diligence regarding child safety. ஓகே, ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு அந்த இன்டர்மீடியரி ஆஃபீஸர்ஸ் வந்து அதுக்குன்னே வந்து இருக்கணும். அந்த இன்டர்மீடியரி ஆஃபீஸர்ஸ் இந்த சைல்டு சேஃப்டி இன்ஷூர் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கணும். அப்படி அவர் எடுக்கிறதுக்கு தவறினால் 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் 10 லட்சம் வரைக்கும் ஃபைனும் கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த பில்லில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இப்போ இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லோக்சபாவில். ஓகே, அஸ் அ ப்ரைவேட் மெம்பர் பில். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி நமக்கு இது ஃபர்தராக பாஸ் பண்ணி சட்டமாக கொண்டு வராங்களான்னு. ஓகே, ஜஸ்ட் லைக் அதர் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், நிறைய கண்ட்ரீஸ் கொண்டு வந்திருக்காங்க, எஸ்பெஷலி இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம். ஓகே, so yes, that's it and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.